இது வந்து 7வது எக்ஸிபிஷன். அது ஐஸ் ஆஃப் மெட்ராஸ், மெட்ராஸுடைய கண்கள், ஐஸ் ஆஃப் மெட்ராஸ்னு பேர் இருக்கு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 280க்கு மேல போட்டோ வாக்ஸ் பண்ணிருக்காங்க. போட்டோ வாக் எப்படின்னாக்க கையில கேமரா எடுத்துன்னு ஒரு ஏரியாவை அப்படின்னு சுத்துவோம். எங்க இதுல 15 வயசுல இருந்து 85 வயசு வரைக்கும் போட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க. இதுக்கு வந்து வேணுங்கிற முக்கியம் என்னன்னாக்க போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், கையில ஒரு கேமரா இருக்கணும். நிறைய பேர்கிட்ட கேமரா கூட கிடையாது, அவங்க செல்போன் மொபைல்ல கூட எடுத்துட்டு வந்து இங்கேயே நிறைய மொபைல் படங்களும் இருக்கு இதுல. இவரை மட்டும் வேணாக்கா நாங்க எடுக்கும் போது அவர் வந்து சிரிக்கலாம். பட் மற்றபடி பாத்தீங்கன்னா இதெல்லாம் இயல்பு, இது இயல்பு, இதெல்லாமே இயல்பா அவங்க நேச்சுரலா எடுக்கிறது. நாங்க யாருமே ஸ்டேஜ் பண்ணி எடுக்க மாட்டோம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே அழகான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஆர்ட் ஹவுஸ். நுங்கம்பாக்கத்தில் இருக்க ஆர்ட் ஹவுஸில் லாஸ்ட் ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே 3 days வந்து ஃபோட்டோ எக்ஸிபிஷன் நடந்துச்சு. ஸ்பிரிட் அண்ட் ஸ்டோரிஸ் ஆஃப் சென்னைன்ற தலைப்பில் நடந்த இந்த ஃபோட்டோ எக்ஸிபிஷனில் 5 தீமில் ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேரோட 150 புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. 5 தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது லார்ட் கணேஷா, அடுத்தது சிவப்பு கலரை வச்சு புகைப்படங்கள், அடுத்தது பார்த்தோன்னா காசிமேடு மக்களினுடைய வாழ்வாதாரம், அந்த மக்களின் கலாச்சாரம், அந்த இடத்த பற்றின விளக்கங்களோட நிறைய புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்தது. அடுத்தது சாந்து போட்டு சந்தனம் போட்டு சொல்லிட்டு ஆண்களும் பெண்களும் அந்த சாந்து, சந்தனம், குங்கம் இதெல்லாம் வச்சு வந்து எப்படி பொட்டு வச்சுருக்காங்க. 5வது வந்துட்டு அம்ப்ரெல்லா, குடையை வச்சு ரொம்ப அழகான புகைப்படங்கள்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம அதை பார்ப்போம் வாங்க.
போட்டோ வாக்ஸ் மெம்பர் ஐயா ரமணகுமார் அவர்கள் நம்மளோட இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்போம். இது வந்து சென்னை போட்டோ வாக்ங்கிறது 2007 ஆரம்பிச்ச ஒரு வந்து இன்வாலண்டரி ஆர்கனைசேஷன் மாதிரி. இது பெரும்பாலும் மட்ராஸ்ல இருக்கிற இடங்கள்ல எல்லாம் போட்டோ எடுக்கிற மாதிரி இது. இப்போ வளர்ந்து இப்போ வந்து 18 வருஷம் ஆயிருக்கு. 18 வருஷத்துல கிட்டத்தட்ட 17,000க்கு மேல அந்த மெம்பர்ஸ் இருக்காங்க. மெம்பர்ஸ்க்கு ஒரு கட்டணமோ அவங்களுக்கு மெம்பர்ஷிப்போ கிடையாது. யார் வேணுமோ போட்டோ வாக்ஸ் வரலாம். மாசத்துக்கு ஒரு போட்டோ வாக் வரும். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 280க்கு மேல போட்டோ வாக்ஸ் பண்ணியிருக்காங்க. போட்டோ வாக் எப்படின்னாக்க கையில கேமரா எடுத்துன்னு ஒரு ஏரியாவை அப்படின்னு சுத்துவோம். அது வந்து மெரினா இருக்கலாம், வந்து காசிமேடா இருக்கலாம், இல்ல மயிலாப்பூரா இருக்கலாம், எந்த ஒரு இடமா இருந்தாலும் எடுக்கலாம். யார் வேணாலும் வந்து போட்டோ எடுக்கலாம். அந்த வந்து ஏஜ் ஏதாவது இருக்கா சார்? மினிமம் இந்த ஏஜ்ல இருந்து தான் குரூப்ல சேர்த்து போடுற மாதிரி. எங்க இதுல 15 வயசுல இருந்து 85 வயசு வரைக்கும் போட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க. இதுக்கு வந்து வேணுங்கிற முக்கியம் என்னன்னாக்க போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், கையில ஒரு கேமரா இருக்கணும். நிறைய பேர்கிட்ட கேமரா கூட கிடையாது. அவங்க செல்போன் மொபைல்ல கூட எடுத்துட்டு வந்து இங்கேயே நிறைய மொபைல் படங்களும் இருக்கு இதுல. இது வந்து 7வது வாட்டி இதை நாங்க ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி பண்றோம். இது வந்து 7வது எக்ஸிபிஷன். அது ஐஸ் ஆஃப் மட்ராஸ், மட்ராஸ் உடைய கண்கள், ஐஸ் ஆஃப் மட்ராஸ்னு பேர் இருக்கு. அது மாதிரி எக்ஸிபிஷன் பண்றோம். 3 நாளைக்கு இருக்கிற எக்ஸிபிஷனு. இதை வந்து முக்கியமா ஆரம்பிச்சது வந்து சந்திரசூடன் ஒருத்தர். நிறைய பேர் இருக்காங்க. நவீன் இருக்காங்க, பாலசுப்ரமணியம்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ரிட்டையர்டு இந்தியன் பேங்க் அந்த சீனியர் அபிஷியல். அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த வந்து போட்டோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி இந்த ஐஸ் ஆஃப் மெட்ராஸ் 7க்கு வந்து கிட்டத்தட்ட 1800 படங்கள் வந்தது. 1800 படங்கள்ல நாங்க இது வரைக்கும் 162 படங்களை வந்து செலக்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணிருக்கோம். என்ன பேஸ்ல சார் செலக்ட் பண்ணீங்க? என்ன பேசிஸ்னாக்கா ஒரு படமும் இன்னொரு படம், ஏன்னா நாங்க வந்து ஒரே இடத்துல போய் எடுக்கிறதுனால அதே மாதிரி படங்கள் நிறைய வரும். அதே மாதிரி 4-5 படங்கள் இருக்கிறதுல எது பெஸ்டா இருக்கோ அதை வச்சு எடுப்போம். இந்த வருஷம் வந்து 5 இது வச்சிருக்கோம். ஒண்ணு வந்து கணேஷா, நம்மளுடைய புள்ளியார் சதுர்த்தி முடிஞ்ச உடனே வந்த விசர்ஜனை பத்தி மை ஃப்ரெண்ட் கணேஷான ஒரு தீம் வச்சிருக்கோம். இன்னொரு வந்து ரெட் கலர்ல என்ன வேணாலும் இருக்கலாம், அது மாதிரி ஒரு இது வச்சிருக்கோம். இன்னொன்னு 3வது வந்து காசிமேடுல வந்து ஹார்பர் இருக்கு இல்லையா, காசிமேடு ஹார்பர் உள்ள வராது. ஆமா, எங்க ஏரியா உள்ள வராது. ஒரு இடம் இப்போ போன வருஷம் கண்ணிக்கு நகர் வச்சோம், ஒரு வாட்டி மரீனா வச்சோம், மயிலாப்பூர் வச்சோம். அது மாதிரி இந்த வாட்டி காசிமேடுல என்னெல்லாம் இருக்குங்கிறதுக்கு ஒரு இது. 4வது வந்து நாங்க வந்து நாமம், அந்த சாந்து பொட்டு சந்தன பொட்டுங்கிற ஒரு இதுல வந்து நம்ம நெத்தியில இட்டுக்கிற ஒரு இது மாதிரி தீம் மாதிரி பண்ணோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய தீமும் வந்து இருக்குது. அதனால அது ஒண்ணு. அப்புறம் 5வது வந்து அம்பரல்லா. அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்துல மழையில தண்ணிக்கு நடுவுல ஒருத்தர் கொடையை பிடிச்சிட்டு போறாரு. அதனால 5 தீம் இது மாதிரி வருஷம் இது வச்சு ஏதாவது ஒரு டிஃபரெண்ட் தீமா வச்சு நாங்க இது மாதிரி பண்ணுவோம். சரி, எங்களுக்கு வந்துட்டு 1-2 போட்டோஸ் பத்தி கொஞ்சம் டீடைல்டா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். மை ஃப்ரெண்ட் கணேஷாங்கிறது வந்து முதல் தீம் வந்து பிள்ளையாரை பத்தி. இதுல வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு பிள்ளையார் வாங்குறதும் இருக்கும். அப்புறம் கடைசியில பிள்ளையார் சதுர்த்திலாம் முடிஞ்ச உடனே பட்டின பக்கத்துல நம்ம போய் தண்ணியில கரைக்கிறதும் இருக்கு. இது வந்து அப்புறம் அவங்க வந்து எப்படி பண்றாங்கிறதும் இருக்கும். ஒரு சில படங்கள் அவங்க எப்படி மேனேஜ் பண்றாங்க. இது பாருங்க, இது வந்து எவ்வளவு கும்பல் இருக்கு பாருங்க. ஆக்டிவிட்டி ஃபுல் இவ்வளவு பேர் வந்து அதை வந்து தண்ணியில கரைக்கிறாங்க. தண்ணியில கரைக்கும் போது நிறைய பேர் வந்து அழுவாங்க, நிறைய பேர் வந்து வருத்தப்படுவாங்க. அதெல்லாம் கூட எமோஷன்ஸ் கூட அப்படியே நிறைஞ்சிருக்கும். இது வந்து மை ஃப்ரெண்ட் கணேஷா. ஓகே, ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா சார், இது ரொம்ப அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இதுல வந்து இஸ்லாமிக் இதுல ரொம்ப அழகா எடுத்திருக்கீங்க. நம்ம தமிழ்நாட வந்துட்டு அப்படியே பிரதிபலிக்குது. 2வது தீம் வந்து ரெட். இந்த வாட்டி வந்து ரெட் கலர் வச்சிருக்கோம். ரெட் கலர்ல என்னெல்லாம் இருக்குங்கிறது இருக்கும். ரெட் கலர்ல வந்து ஹோலியும் இருக்கும். நம்ம ஊர்ல ஹோலியும் விளையாடுவாங்க. பில்டிங்ஸும் ரெட்ல இருக்கும். அப்புறம் இங்க வந்து மெரினால அந்த வந்து புறாக்களுக்கெல்லாம் இது போடுவாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அதுலயும் நிறைய ரெட் இருக்கும். அதுல அந்த ரெட் கலர் தீம்ல வந்து போன வருஷம் நடந்த ஏர் ஷோடைய மெரினால நடந்தது. அப்புறமா நம்மளுடைய இது பாருங்க, லைட் ஹவுஸே, நம்மளுடைய லைட் ஹவுஸும் ரெட் தான். அதுக்கு ஒரு இது. அப்புறம் ரெட்டுனாக்க நமக்கு உடனே ஞாபகம் வருது தக்காளி பழம். அப்புறம் இந்த படம் என்னுடைய படம். இது வந்து மட்ராஸ் ஹைகோர்ட்.
வந்து செங்கல்ல பண்ணியிருக்கிற ஒரு ஒரு பில்டிங் அது மாதிரி நிறைய பில்டிங்ஸும் வந்திருக்கும் இதுல. மெட்ராஸ் ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் உள்ள அந்த சகப்பு கல்ல பண்ணிருக்கிறதுனால அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து ரெட்டாவே ஃபுல்லா இருக்கு, படமே ஃபுல்லா ரெட்டா அழகா இருக்கு. ஆமா. அப்புறம் இது வந்து நம்மளுடைய மாரியம்மன் இந்த திருவிழால வந்து வேஷம் போடுவாங்க. இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒரு இருக்கு வேஷம் ஒண்ணு. இந்த புடவை, ஆமா, இந்த இது வந்து நிறைய பேர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சொன்னாங்க. இது வந்து மேல இருக்க ஏதோ ஒரு லெட்டர்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது கீழ இருக்க தண்ணியில. இங்க ஆணோட கால், இங்க பெண்ணுடைய கால், இப்படி ரொம்ப அது அழகா கேப்சர் பண்ணிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் நம்ம லெட்டர் பாக்ஸ், மியூசியம் தியேட்டர் எல்லாமே ரெட் தானே. இந்த புது ஹைகோர்ட்ல ரிப்பேர் பண்ண பில்டிங் இது. இவங்க இதோ எல்லாம் படுத்திருக்காங்க. நம்ம சென்னை கலர்னு பார்க்காம இதுல வந்து வேற சில வந்து அம்சங்களும் இருக்கும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா சில் அவுட்ல கை வச்சிட்டு இருக்காரா, ஆக்சுவலா கை வைக்கல. இது வந்து இன்னொரு ஹெட். ஆனா இது வந்து ரெட்ல வந்திருக்கு, ஏன்னா இது வந்து ஒரு ரெட் பில்டிங்க்கு பின்னாடி இருக்கிறதுனால. சோ இதெல்லாம் வந்து ரெட். மூணாவது காசிமோடு வந்து ஹார்பர் இருக்கு இல்லையா நம்மளுடைய திருவத்தியூருக்கு அப்புறம். அந்த காசிமோடு ஹார்பரை பத்தி இருக்கிற இது எங்க ஏரியா உள்ள வராது. ஒரு வாட்டியும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா தீம்ஸ் இருக்கும். அதுல வந்து மீன் பிடிக்கிறது மாத்திரம் இல்ல, அதனுடைய வந்து லேண்ட்ஸ்கேப்பும் எடுத்திருப்போம், மக்களும் எடுத்திருப்போம். நிறைய பேர் மக்களையும் எடுத்திருப்பாங்க, மீனும் எடுத்திருப்பாங்க. லேடிஸ் அங்க பாருங்களேன், அப்படி கேஷுவலா உள்ள அவங்களுக்கு இன்னும் அந்த இது வரல, மீன் வரல, அவங்க கிட்ட வெயிட் பண்றாங்க. நாங்க காசிமோட்லாம் 5:30 மணிக்கெல்லாம் அங்க வந்து போயிட்டு அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிட்டு நாங்க அப்படியே எடுப்போம். நாங்க அது ரெகுலரா அங்க பாருங்க, அப்படியே அந்த சன்ரைஸ் ஆசறது அந்த போட்டுக்கு பின்னாடி சன்ரைஸ். இதுவும் சன்ரைஸ். இது பாருங்க, இது ரொம்ப அழகா இருக்கு சார். இந்த கருவாடு இந்த இது வந்துட்டு ஏதோ காய வைக்கிறதுக்கு இப்படி வீசுறாங்க. அப்புறம் இந்த மீன் மாத்திரம் கூட வச்சிருப்பாங்க. இங்கேயும் இருக்கு, இங்கேயோ கூட பார்த்தோம். அங்க சிகப்பு கலர் மீன் இருந்தது, இந்த மீன் வந்து காசிமேடு மீன். எப்படின்னாக்கா அப்பப்ப எங்களை வந்து போட்ல கூட அலோவ் பண்றாங்க. நீங்க ரெகுலரா பழகிட்டீங்க. ஆமா, எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இங்க இதுல இந்த மாதிரி போட்டோ எடுத்துட்டு அடுத்த முறை அவருக்கு ஒரு பிரிண்ட் போட்டு வேற கொடுப்பாரு. பாலசுப்ரமணியம், ஜிவி பாலசுப்ரமணியம்னு இருக்காரு ஒரு மெம்பர். அவர் என்ன பண்ணுவாரு, இவங்களெல்லாம் போட்டோ எடுத்துட்டு அந்த பிரிண்ட் பண்ணி அடுத்த முறை அதே இடத்துக்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். 4வது டீம் வந்து சாந்து பொட்டு சந்தன பொட்டுங்கிற பேர்ல எப்படி எல்லாம் நம்ம பொட்டு வச்சிருக்கோம், விதவிதமான பொட்டுகள். இந்த இது வந்துட்டு நீங்க கேட்டு வாங்குறதா, அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இல்ல அப்படியே இயல்பா அவங்க இருக்கும்போது எடுக்கிறதா? 90% இயல்பா எடுக்கிறது தான். இவரை மட்டும் வேணாக்கா நாங்க எடுக்கும்போது அவர் வந்து சிரிக்கலாம். ஓகே. பட் மத்தபடி பாத்தீங்கன்னா இதெல்லாம் இயல்பு, இது இயல்பு, இதெல்லாமே இயல்பா அவங்க நேச்சுரலா எடுக்கிறது. நாங்க யாருமே ஸ்டேஜ் பண்ணி எடுக்க மாட்டோம். ஓகே. அந்த அம்மாக்கு என்ன சோகம் தெரியலையே, கன்னத்துல இப்படி கையை வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. ஏதோ யோசனை இல்ல. அம்மா இவங்க இந்த 3 லேடிஸ் இங்க கீழே இருக்காங்கல்ல சார், ரொம்ப அழகான சிரிப்போட கேப்சர் பண்ணிருக்கீங்க. அப்புறம் கடைசி தீம் வந்து அம்பரல்லா, குட்டி கொடை நிறைய கதை அப்படிங்கிற ஒரு இதுல. உண்மையிலேயே சார் இதுல வந்து உண்மையிலேயே ஒவ்வொரு புகைப்படமும் ஒவ்வொரு கதை சொல்லுது. ஒவ்வொரு கதை சொல்லும். இது வந்து மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல்ல நடக்கும். கோலம் போடும்போது வருஷம் மழை பாருங்க, எல்லாரும் அம்பரல்லா வந்து கொடையை வச்சுட்டு போறாங்க. ஆமா, கோவில் கொடைகள், மீனுக்கு கொடை. இது பாருங்க, இது வந்து ஆனா பெண்ணா மாத்திரம் எடுத்து தெரியறது. சிலதெல்லாம் எங்களுக்கு தீமை வச்சு எடுப்போம், சிலதெல்லாம் நன்னா இருக்கேன்னு எடுத்துட்டு அப்புறமா இந்த தீம் வந்த உடனே அது கொடுத்து பாருங்க. குடைக்குள் கடை, உண்மையிலே நிறைய பேர் இந்த மாதிரி வச்சிருக்காங்க, ரோட் சைடுல வச்சிருப்பாங்க. இது ரொம்ப அழகா கேப்சர் பண்ணிருக்கீங்க. நம்ம சீசனுக்கு இப்ப இதுக்கு ட்ரெண்டான போட்டோ இதெல்லாமே நிறைய போட்டோஸ் மழையில இருக்கிறது. இது புறா அப்படி பறக்குது. இது வந்து மெரினா பீச்ல இருக்கிற புறா.
சென்னை போட்டோ ஒர்க்ஸ்ல யார் வேணாலும் மெம்பரா இருக்கலாம். அவங்க வந்து போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் இருந்தா மாத்திரம் போறோம். வேற எந்த ஒரு ரிக்குவயர்மெண்ட்டும் இல்லை. நாங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புவோம் யாருக்கு எங்க போகணுங்கிறது, இந்த வாரம் நாங்க எங்க போறோம், இந்த மாசம் எங்க போறோங்கிறது மெசேஜ் வந்துடும். மெசேஜ் மாசத்துக்கு ஒரு வாட்டி, மாசத்துக்கு ஒரு முறை நடக்கும். இல்ல எப்போவாங்க ரொம்ப இதுவா இருந்தா மாசத்துக்கு 2 முறை நடக்கும். ஒரு இடத்த செலக்ட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். எல்லாரும் அங்க வந்து அவங்க அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி எடுத்துக்கலாம் போட்டோ. இதுக்கு வந்து எந்த கட்டணமும் ஒண்ணும் கிடையாது. அந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி போட்டோ எக்ஸிபிஷன். ஆமா ஆமா ஆமா. இந்த வந்து எக்ஸிபிஷன் மாத்திரம் செலக்ட் பண்ணி எடுப்போம். இந்த முறை வந்து 1800 படங்களுக்கு மேல வந்தது. அதுல இருந்து செலக்ட் பண்ணி 2-3 பேர் உட்கார்ந்து செலக்ட் பண்ணி அந்த படத்தை எடுத்து ஒரே மாதிரி பிரிண்ட் பண்ணி, சால் ட்ரீனட் நரசிம்மன் அவரும் ரொம்ப நல்ல போட்டோகிராஃபர். அவர் தான் இது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கணுங்கிறதுனால ஒரே ஃப்ரேம் ஒரே சைஸ் வச்சு நாங்க அது மாதிரி பண்ணியிருக்கோம். இது ஒரு பெரிய எஃபர்ட். இதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் வேலை செஞ்சிருக்காங்க, ராப்பகலா வேலை செஞ்சிருக்காங்க. அந்த படத்தை செலக்ட் பண்ணி படத்தை பிரிண்ட் பண்ணும்போது கரெக்டா வந்திருக்கான்னு பார்த்து அதை வந்து ஃப்ரேம் பண்ணி அதை இங்க எடுத்துட்டு வந்து நேம் எல்லாம் ஒட்டி நிறைய வேலை ஆயிருக்கு. இதுல வந்து போன நேத்திக்கு வந்து இனாகரேஷன் ஆச்சு, நாளைக்கு க்ளோசிங் சார். ஓகே சார். ஆக்சுவலா இந்த ஒரு ஹால்குள்ள நுழைஞ்சா சென்னையை முழுசா அப்படியே பார்த்த மாதிரி இருக்கு. சென்னையினுடைய கல்ச்சர் வந்துட்டு அப்படியே தெரியுது அழகா. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.